بسم الله الرحمن الرحيم. عن ابن عمر رضي الله تعالى عنه قال إن رجلا من أصحاب النبي صلى الله عليه وسلم رؤى ليلة القدر في المنام في 7 أواخر. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கருமையான சகோதர குடும்பங்களே, விநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நண்பர்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்குவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நல்ல நேரத்தில் துஆ செய்து கருமையானவர்களே, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்ன ரிஜாலன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தோழர்கள் சில பேர்கள் உருவா லைலத்துல் கத்ரி ஃபில் மனாம், அவருடைய கனவில் லைலத்துல் கத்ர் இரவு காட்டப்பட்டது. யாருக்கு? சஹாபா பெருமக்களுக்கு. அது எப்ப காட்டப்பட்டது? ஃபி 7 அவாஹிர், கடைசி 7 இரவுகளில் காட்டப்பட்டது. ஃபி 7 அவாஹிர், கடைசி 7 இரவுகளில் காட்டப்பட்டது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அரா ருமியாக்கும் கத் தவாஃபைத் ஃபி 7 அவாஹிர், நீங்கள் சொல்லக்கூடிய கனவுகள் எல்லாம் எல்லாமே ஒத்து போகுது. நீங்க சொல்லக்கூடிய எல்லாருடைய கனவும் என்ன பண்ணுது? ஒத்து போகுது. فمنكان متحرها فليتحرها في 7 أواخر. லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக் கொள்ளக்கூடியவர்கள் கடைசி 7 இரவில் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய இப்னு மஸ்ஊத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 நாட்களில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் என்பது ஃபி தாசிஅத்துத் தபகா, ஃபி சாபிஅத்துத் தபகா, ஃபி ஹாமிஸத்துத் தபகா, 9 நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய நாள். அப்பனா 21. 7 நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய நாள். அப்பனா 23. தபகா ஃபி ஹாமிஸ், 5 நாட்கள் மீதம் இருக்கும் 25. இப்படி ஒரு 3 நாட்களை சொல்லி கடைசி 10 நாட்களை தேடிக்கொள்ளுங்க. இந்த 3 நாட்களை குறிப்பாக சொல்லி என்ன பண்றாங்க? ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் தான். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்தகஃபல் அஷ்ருல் அவ்வல் மின் ரமதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ثم اعتكف على العشر الاوسط, நடு 10 நாட்களிலும் என்ன பண்றாங்க? இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. في قبة تركية, அந்த 10 நாட்கள் நடு 10 நாட்கள் இஅ்திகாஃபுடைய நிலை முடிந்தவுடன் துருக்கியினால் ஆன ஒரு கூடாரத்தில் அந்த இஅ்திகாஃப் இருக்கிறாங்க.
அந்த கூடாரத்திலிருந்து வெளியே சும்மா இத்தனை அரசு தன்னுடைய தலையை வெளிகாட்டி فقال صلى الله عليه وسلم إني أعتكف العشر الأول. நான் முதல் 10 நாட்கள் இழ்த்திக்காப் இருந்தேன். இல்தமஸ ஹாதிஹில் லைலா, இந்த இரவை தேடிய நிலையில. சும்மா இஅ்தகஃபத்துல் அலா அஷரத்துல் அவ்ஸத், அதுக்கு பிறகு நடு 10 நாட்களும் இழ்த்திக்காப் இருந்தேன். அதிலையும் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிய நிலையில. சும்மா ஊதிது ஃபகீல லீ, எனக்கு சொல்லப்பட்டது அன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களில் தான் இருக்குது என்று என்ன பண்ணுச்சு, எனக்கு சொல்லப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃபமன் கான யஅ்தகஃப மஇ, என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கிறீர்களோ ஃபல்யஅ்தகிஃப் அலா அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களில் என்னுடன் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள். முதல் 10ல எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடல, 2வது 10ல இருக்கும் பொழுது என்ன பண்ணல, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடல. 3வது 10 பொழுது எனக்கு கடைசி 10 நாள் தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு அறிவிப்பும் செய்கிறாங்க. யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்க விரும்புகிறீர்களோ என்னுடன் அவர்களெல்லாம் இஅ்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள் கடைசி 10 நாட்களில். ஃபகத் உரீது ஹாதிஹில் லைலா, இந்த இரவு எனக்கு காட்டப்பட்டது. சும்மா முனிஸ்து, அதை நான் மறந்து விட்டேன், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனக்கு காட்டப்பட்டுச்சு, எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த இரவு மறக்கடிக்கப்பட்டது. ஃபகத் ரஅய்துனி அஸ்ஜுது ஃபீ மாஇன் வதனின், மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து மண்ணீரிலும் தண்ணீரிலும் நான் சஜிதா செய்தேன். மண்ணீரிலும் தண்ணீரிலும் நான் சஜிதா செய்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல இதை சொல்லிட்டு ஃபல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், நீங்கள் 10 கடைசி 10 நாட்களை தேடிக் கொள்ளுங்கள். அதிலும் இல்தமிஸூஹா ஃபீ குல்லி புத்ரின், அது ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள், அதை ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். சொல்றாங்க, ஃபமதரத்து ஸமாஅத்தில் கல்லைலா, அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த இரவு மழை பொழிந்தது, அந்த இரவு மழை பொழிந்தது. கானல் மஸ்ஜிது அலா அரீஷ், மஸ்ஜித் எப்படி இருந்தது அப்படின்னா ஓலையினால் ஆளான பள்ளிவாசலாக இருந்தது. அந்த சமயம் மஸ்ஜிதுக்குள்ள தண்ணீர் வடிந்தது, மழை பெஞ்சு படிச்சு ஓலையினாலான மஸ்ஜிதாக இருந்ததுனால அன்னைக்கு மழை பொழிஞ்சு மழையில என்னாச்சு, தண்ணீர் உள்ள சொட்டிக்கிட்டு இருந்தது. வஸலத்து ஐனாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய 2 கண்களை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் பார்த்தேன். அலா ஜபஹதிஹி அஸருல் மாஇ வத்தீனி, அவங்க நெற்றியில களிமண்ணும் மண்ணும் அந்த நீருமா சேர்ந்து அந்த சகதி மாதிரி இருந்ததை நான் என்ன பண்ணேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் நான் பார்த்தேன். அது இஹ்தா வைஷரீன், அது 21வது நாளாக இருந்தது. அது 21வது நாளாக என்ன பண்ணுச்சு, அது இருந்தது. அது பகல் வேலையாக இருந்தது, இரவு நேரம். அது பகல்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலையில என்ன பண்ணுச்சு, அந்த நெத்தியில மண்ணும் தண்ணீரும் கலந்த அந்த நிலையை நான் பார்த்தேன் என்று ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒஃபி ரிவாயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால லைலத்து 23, நான் நினைக்கிறேன் அதுக்கு 23வது நாள் என்று அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி 23வது நாள்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா தெளிவாக சொல்றாங்க, அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில மண்ணை பார்த்தா ஈரமா இருந்தது, அது 21வது நாள் தான் என்று அந்த புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு